பொட்டேட்டோ எக் ரைஸ் செய்வது எப்படின்னு பார்க்கலாங்க. 4 குழி கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பச்சை உருளைக்கிழங்கு பொடி பொடியாக நறுக்கினதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் வெங்காயம் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், மீடியம் சைஸில். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஒரு குடமிளகா நீல வாக்கில் வெட்டினதை நான் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. இப்போ தக்காளி பழம் மீடியம் சைஸ் 1, அதையும் கட் பண்ணது போட்டுக்கலாம். இப்போ மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கணுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ பொரிச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ தூள் உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ 4 முட்டையை உடைச்சி விட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும், அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ வடித்த சாதத்தை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை பொடிசாக நறுக்கி தூவிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பொட்டேட்டோ எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க.